was trending, and channels actually notice that. Channels do notice what is trending and everything. They just do not get up today morning and say, I'll make Sabari winner or I'll make Aurora winner. இருக்கலாம். ஆனா they see the trend too. அட்லீஸ்ட் ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு வந்து கீழே கடைசியில போடுவாங்க. பட் they see the trend, what is happening, super backlash, and there is no sponsors காணோம். It's literally emptiness அங்க பிக் பாஸ்ல. ஸ்பான்சர்ஸ் காணோம். they all disassociated themselves from the show. ஏன்னா இந்த ஷோ ஒரு ரொம்ப பேக்லாஷ் வந்திருக்கு இந்த சீசனுக்கு. we all are seeing it. what is trending is actually is noticed by the creators too, the channels and the VJ and everyone. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கிவ் பேட் ஆன் அவர் பேக் தட் நம்ம இதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் வி ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் வை ஷீஸ் பீன் கால்ட். ஓகே, ஷீ வாஸ் லிட்ரலி புஷ்ட் அவுட் ஆஃப் த கிளிஃப். ஓகேங்களா? ஷி வாஸ் அந்த மவுண்டன்லேருந்து அவளை தள்ளி விட்டுட்டாங்க. அவள் ஃபாஸ்ட்டாக தான் கீழே வந்தா. நல்லா புஷ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்டா கீழே வராவோ, தெரிச்சு உடஞ்சி விழுந்திருப்பா. தெரிச்சு மண்டெல்லாம் உடைஞ்சிருக்கும். பட் நம்ம ட்வீட்ஸ், நம்ம போஸ்ட் எல்லாமே அவளுக்கு ஒரு பேராசூட் மாதிரி இருந்தது. ஷீ லேண்டட். பட் சேஃபா லேண்ட் பண்ணினாலும் இல்ல, ஷி டிட் நாட். ஷி இஸ் நாட் சேஃப் நவ். இது யாரு சேஃப் பண்ண முடியும்? அவ எங்க எங்க அவளை அதை டேஞ்சர்ல போட்டாங்களோ அவங்க தான் அதை சேஃப் பண்ண முடியும். பாரு இஸ் a one who's directly affected, டாம். நம்ம யாரும் இல்ல. ரெட் கார்டு நமக்கெல்லாம் ஒரு டேக் தான். நம்ம we just trended it. For her, it impacts her directly. அது அவளோட லைவ்லிஹுட்டை ஹர்ட் பண்ணும். அது அவளோட ட்ரீமஸ், ஒரு ஒரு ஃபிலிம் ஸ்டார் ஆகணும்ன்ற ட்ரீமை க்ரஷ் பண்ணிட்டு இருக்கு. ப்ராபப்ளி இட்ஸ் ஆல்ரெடி, ஷி இஸ் ஆல்ரெடி நாட் கெட்டிங் ஸ்பான்சர்ஸ் ஃபார் ஹர் யூடியூப் வீடியோஸ் ஆர் வாட் எவர். இட்ஸ் ஆல்ரெடி க்ரஷிங் ஹர் ட்ரீம். ஆஸ் அ சப்போர்ட்டர், சாரி, No. we don't know that, Tom. We don't know the no, impact. மென்டலி டவுனா இருப்பாங்க ஒரு ஷோ முடிஞ்சதுமே. அதனால ஒரு பிரேக் எடுத்திருப்பாங்க. தட்ஸ் இட். நான் இப்ப அவங்க வராதத பத்தி சொல்லல, டாம். இந்த we all know this red card has a stigma attached to it. Let's accept it. Yeah. அதுதான் சொல்றேன். நாட் பிகாஸ் இஸ் நாட் கம்மிங் அவுட். நம்ம அதை பத்தி சொல்ல, இந்த ரெட் கார்டை சொல்றேன். ஸோ நாம இப்போ வி சப்போர்ட்டர்ஸ் வில் ஜஸ்ட் வாக் அவே ஆஃப்டர் த ஷோ. ஷீ கேனாட் வாக் அவே. ஷி ஹஸ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். ஷி ஹஸ் டு லிவ் வித் இட். இந்த ஸ்டிக்மாவோட அந்த பொண்ணை லிவ் பண்ணணும். நம்ம ட்வீட், நம்ம போஸ்ட், நம்ம சப்போர்ட் எதையுமே அன்டூ பண்ணாது. ஒரு டேமேஜும் அவளுக்கு நடந்தது எதுவுமே அன்டூ ஆக போறது இல்லை. இப்போ இட்ஸ் ஹர் கெரியர், ஹர் ரெப்யூட்டேஷன், அவளுக்கு அவ எய்ம் பண்ற அந்த ப்ரொஃபஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இஸ் அட் ரிஸ்க். She has a lot more skin in this game than any of us. For me, she's just a contestant. I'll sit here, I will move on. In another few weeks, I won't even remember Paru. I promise, I'm not going to be fake. I won't remember her. நம்ம இந்த ஃபினாலையும் பாய்காட் பண்ணிடலாம். வீ கேன் ட்ரெண்ட், ஹோஸ்ட மாத்துங்க, ரீப்ளேஸ் பண்ணுங்க, ரியல் வின்னர்ஸ் பாருன்னு எந்த வேணா சொல்லலாம். அட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு இது ஒரு டைம் பாஸ் தான். லெட்ஸ் அக்செப்ட் இட். அட்லீஸ்ட் நான் அக்செப்ட் பண்ண போறேன். பாரு ஹேஸ் டு லிவ் த்ரூ திஸ். ஷீ இஸ் லிவிங் இட் அண்ட் த கான்சிக்வன்சஸ் ஆர் ரியல் ஃபார் ஹர். தட் கேர்ள் ஹேஸ் டு ரீபில்ட் ஹர் கெரியர் ஆல் ஓவர் அகேன் ஃப்ரம் ஸ்கிராச். எத்தனை பெயின்ஃபுல் ஜர்னின்னு we should try to understand that. Okay, if anyone genuinely can help this career recovery is the channel. So if she gets a promise from the channel, if she gets a promise that yes, இதை நாங்க அட்ரஸ் பண்ண போறோம், இதை நான் உனக்கு இப்படி பண்ண போறேன், நல்லா ஒரு ப்ராமிஸ் எடுத்து அந்த பொண்ணு போனா, she should show up to the show. அது அவளோட லைஃப், அவளோட கெரியரு. இங்க இருந்த எனக்கு, மோஸ்ட் ஆஃப் அஸ்க்கு அது ₹1 கூட நமக்கு பிஞ்ச் ஆகல. ஒரு கொஞ்சம் கூட நமக்கு அது பிஞ்ச் ஆகல. இஃப் பீப்புள் ஆர் திங்கிங் சேனல் வில் நாட் ரிவோக் த ரெட் கார்டு, ஐ ஃபீல் இட்ஸ் ராங். ஏன்னா சேனல் ஆல்ரெடி, ஆனா சொன்ன மாதிரி ஆல்ரெடி சூப்பர் பேக்லாஷ் வந்தாச்சு. இஃப் வி சி ஸ்பான்சர்ஸ் ஆர் நாட் தேர், எப்போ ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்கன்னா அது ஒரு ஃபேமிலியா, ஒரு ஃபன்னா எல்லாம் இருந்தது. ஆனா இங்க பார்த்தா ரெட் கார்டு கிடைக்குது, பேக்லாஷ் ஹோஸ்டுக்கே கிடைக்குது. ஸோ தே டிட் நாட் வாண்ட் டு பி அசோசியேட்டட் வித் த ஷோ இட் செல்ஃப். ஸோ மெனி ஆஃப் தெம் புல்ட் ஆன். காணா அவங்க ஸ்பான்சர்ஸே. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ப்ரௌஸ் அண்ட் புட் இட்.
Gemini will tell you what is happening with the sponsors. Gemini, whatever, it'll tell you what is happening with the sponsors. It's crickets, literally. So in the season, we are all, the whole audience are watching. Many of them are seeing biased பாக்குறாங்க. ஒரு அன்சேஃபா இருக்கு அந்த இந்த சீசனே அன்சேஃப். எல்லாம் அடிச்சு ஒடிச்சு ரத்தம் வர மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சர் சீசனும் இப்படியே இருக்கும்ன்றதுக்காக இருக்கும்னு எல்லாரும் நம்பிடுவாங்கன்றதுக்காகவே they will start doing whitewash now. They don't need to gain confidence of anybody. They need to gain confidence of the ஸ்பான்சர்ஸ்க்காக ஒயிட் வாஷ் பண்றாங்க. தே ஆர் ஷேம்லெஸ். கார்பரேட் இஸ் ஷேம்லெஸ். அவங்களுக்கு ஈகோ வந்து ஒன்னும் மண்ணாங்கட்டி இருக்காது. தே ரெஸ்பாண்ட் டு டிஆர்பி, தே ரெஸ்பாண்ட் டு என்கேஜ்மெண்ட். அவங்களுக்கு டிஆர்பி தான் முக்கியம், பிராண்ட் இமேஜ் தான் முக்கியம், கெய்னிங் அட்வர்டைசர்ஸோட கான்ஃபிடன்ஸ் தான் முக்கியம். They won't care tracking back. They will do it. So it is like in fact it is important for them because they need to whitewash themselves. இதனால அரோரா கடிச்ச பெயிண்ட இப்ப அவங்களுக்கே அடிச்சுக்க போறாங்க. Let them do it. They will not hesitate to do. I know a few days I will move on, but we will all forget her, but that lady will have to live through this. Let her go. If she gets a promise that they will fix her career, her red card, she should definitely go. I'm done. Thanks. இவ்ளோ பேசுனீங்க. இவ்ளோ பேசிட்டு கடைசியா வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி கடைசியா போடுறீங்க. இஃப் தே ப்ராமிஸ், இஃப் த ரெட் கார்டு இஸ் ரிவர்க்ட், ஷி கேன் கோ. எஸ், நாங்களும் அதே தான் சொல்றோம். இஃப் த ரெட் கார்டு இஸ் ரிவர்க்ட், இஃப் தே ப்ராமிஸ் தட் ஷி கேன் கோ, அன்லெஸ் அன்டில் அதை தவிர ஜஸ்ட் வந்து ஒரு பொம்மை காட்சியா, ஒரு பொருட்காட்சி மாதிரி கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா நோபடி இஸ் கோயிங் டு அப்ரிஷியேட் தட் ஆக்ட் அப்படின்றது மட்டும் தான் பாயிண்ட். Yes, I'm good that you also saying the same point. But Tom, do you have an idea? நீங்க இப்ப அர்ஜென்ட்டா போட்டதே நான் என்னதோ பாருங்க எங்கேயோ லிசன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஃபேக் ஐடியில இருந்தா தோணுது. If she is listening, she should be proud. So many people are talking for her. And Tom, வந்தது ஏதாவது நியூஸ்? Is she able to talk terms with them? என்னடா ஏன்டா என்னென்ன சொல்றீங்கடா? விட்டா என் மண்டைக்குள்ள ஏறி உட்காந்துப்பீங்க போல எல்லாருமே. நீங்க சொல்றத பார்த்தா இப்படிதான் தெரியுது. இங்கதான் உட்கார்ந்துருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. I seriously want to அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் பீப்புள். நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க? மேபி இது யாருக்காவது மூலியமா யாருக்காவது போய் சேர்ந்தா இட் வில் பி குட் தானே. அந்த ஒரு நல்ல எண்ணத்துல மட்டும் தான் we are doing it. நத்திங் யாருக்குமே இங்க இருக்க யாருக்குமே தெரியாது. சடனா நான் பாட்டுக்கு யோசிச்சுட்டு ட்வீட் போட்டுட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் தி ஸ்பேஸ். எல்லாம் லவ் தானே நினைப்பானுங்க மத்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாம். டேய் இவனுங்க மட்டும் எப்படிரா பார்வை வச்சு சேனல் கூட யோசிக்க மாட்டானுங்களேடா, இவனுங்க மட்டும் எப்படிரா இப்படிலாம் ஸ்பேஸ் போடுறானுங்கன்னு நினைப்பானுங்க. லெட் தம் போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். End of the day, if our girl is feeling good, if she'll be able to see this, ஏதாவது கேட்க முடியுமா? It will be like good இல்ல, அவ்வளவுதான். நன்றிகள் ஸ்பிரிங்க்லின், தேங்க் யூ சோ மச் ஃபார் த லவ். அடுத்த நபர் யாரு பேச வேண்டியது? இஸ் இட் சௌமியா? சௌமியா சௌமியா பேசலனா செய்யோன் பேசிட்டுமா? செய்யோன் டாம் சொல்லுங்க. செய்யோன் என்ன செய்யோன்? அரசல் புரசலாம் நியூஸ் எல்லாம் போடுறீங்க, என்னென்னமோ போடுறீங்க ஜாலியா. யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றது? இல்ல டாம், அது வந்து நீங்க ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல வந்து இத கேட்கும் போது நான் எப்படி டாம் பதில் சொல்ல முடியும்? How I supposed to say that? நீங்க வந்து ஒரு இன்பாக்ஸ்ல கேக்குறீங்கன்னா ஓகே ஃபைன், we can have a discussion, but how I enclose this here actually I cannot do that. But உங்ககிட்ட மெசேஜ்ல கேக்குறேன். சரி, இன்னைக்கு யார் எவிக்ஷன் தெரியுமா? இன்னைக்கு யார் எவிக்ஷன் தெரியுமா உங்களுக்கு? Oh my god, no, I haven't. அந்த தகவல் இன்னும் வரல எனக்கு. மிட்வீக் எவிக்ஷனே இல்லன்னு சொன்னானுங்க மதிய வரைக்கும். திடீர்னு பார்த்தா எவிக் பண்ணிட்டாங்களாம். அது அரோராவா இருக்குமோ? இருந்தா சந்தோஷம் சீரியஸ்லி. ஏன்னா அரோராலாம் வந்து ஸ்டேஜ் ஏறக்கூடிய அந்த ஒரு விஷயம் நடக்காம இருந்தா ஐ வில் பி மோர் ஹாப்பி. அண்ட் நீங்க ரிலேட்டட் டு த கண்டென்ட், கமிங் பேக் டு த டாபிக், ஒப்பீனியன்ஸ் ஆன் கோயிங் டு ஃபினாலே, விஜய் பார்வதி ஃபினாலே போறதை பற்றி. ஆக்சுவலா வந்து இந்த ரெட் கார்டு அப்படின்ற விஷயம் ஒரு நபருக்கோ 2 நபருக்கோ கொடுக்கப்படுது அப்படின்னா, இதுவரைக்கும் நடந்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே அது ஒரே ஒரு தடவை ரிவோக் பண்ணப்பட்டிருக்கு. எப்ப அப்படின்னா கன்னட பிக் பாஸ்ல ஒரு நபர் இஸ் அ மென்,
அவரை வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. பட் மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய அளவுல அதுக்கு வந்து எதிர்ப்பு வருது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அவரை வந்து திரும்ப கூட்டிட்டு வரணும் ஷோக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர்றாங்க. ரிவோக் பண்றாங்க, ஸ்டேஜ்லயே வச்சு ரிவோக் பண்றாங்க. திரும்ப வீட்டுக்குள்ளேயே அனுப்பி வச்சிடுறாங்க. சரியா? சோ இந்த ஒரு விஷயம் It happened even in Hindi, ஈவன் Sayan. ஹிந்தி இருக்கா? It ஓகே. happens even in ஹிந்திலயே Hindi. இருக்குன்னா ஓகே தெலுங்குலயும் இருக்கு ஃபைன் சியா. Hindiliyum குட். நடந்துச்சு. இல்ல ஆமா. எனக்கு தெரிஞ்சது கன்னட பிக் பாஸ்ல இது நடந்திருக்குன்றது எனக்கு தெரிஞ்சது. ஹிந்திலயும் நடந்திருக்குன்னா சந்தோஷம் தான். சோ அதை பண்ண முடியாதுன்னு கிடையாது. பட் நமக்கு வந்து நாட்கள் அப்படின்றது ரொம்ப கம்மி. இப்போ பார்வதிக்கு ரெட் கார்டை நாளைக்கே வர வச்சு ரிவோக் பண்ணி பார்வதியை வந்து ஒரு கெஸ்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பி ஸோ நாட் பாசிபிள் பிகாஸ் ஜஸ்ட் 2 days டு கோ. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல அவங்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபினாலேக்கு அழைத்து இருக்கிறாங்க. ஃபினாலேக்கு அழைக்கிறது அப்படின்னா இட்ஸ் அன் இன்விடேஷன் டு அட்டெண்ட் த கிராண்ட் ஃபினாலே. அங்க போய் பார்வதி கமருதீன் 2 பேரும் உட்காந்து அங்க என்னென்னலாம் நடக்க போகுதோ அது அனைத்தையும் இவங்க உட்காந்து பார்த்து ரசிக்க போறாங்க. சோ பார்வதியும் கமருதீனும் வந்திருக்காங்க அப்படின்றத கவரேஜ் பண்ணுவாங்க. என்னதான் பாருங்க நாங்க அவங்க தவறே பண்ணியிருந்தாலும் ரெட் கார்டே நாங்க கொடுத்து அமைச்சிருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அவங்கள கூட்டிட்டு வந்து நாங்க உட்கார வச்சோம் பாத்தீங்களா, அதுதாங்க நாங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி அப்படின்னு சொல்லி இந்த சேனல் என்ன பண்ணும்னா அப்படி காட்டுவதற்கான முயற்சியை பண்ணும். இந்த இடத்துல கமருதீனுக்கு ஆப்ஷன் இல்லை. பிகாஸ் கமருதீன் இன்னும் 3 வருடங்கள் இதே விஜய் டெலிவிஷனோடு சேர்ந்து குப்பை கொட்டக்கூடிய வேலை இருப்பதால் அவன் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். பிகாஸ் he has no other option, so he is going for it. பட் பார்வதி அவளுக்கும் இந்த சேனலுக்கும் இந்த சேனலால ஏதாவது பார்வதிக்கு கெயின் இருக்கா? பார்வதி இந்த சேனலை வச்சு மிகப்பெரிய இடத்துக்கு போக போறாளா? இந்த சேனல் விஜே பார்வதிக்கு என்ன பண்ண போகுது? எண்ட் ஆஃப் த டே ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கிட்டீங்க. அதாவது இந்திய பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பெண் ரெட் கார்டு வாங்கி கொண்டு வெளியே போனது இதுவே முதல் முறை அப்படின்னு ஒரு பேரை ரொம்ப கேவலமா அசிங்கப்படுத்தி கதவு திறந்திருக்கு வெளில போ அப்படின்னு இவா சொல்றான் விக்கல்ஸ் விக்ரம். அதுக்கப்புறம் சீ போடி வழியிலன்னு சொல்லி திவ்யா சொல்றா. இவ்வளவு தூரம் கேவலப்படுத்தி நீங்க வந்து கேட்டை திறந்து அனுப்பி நீங்க வந்து திரும்ப வா அப்படின்னா புரியல எனக்கு வந்து அது அது அந்த சுயமரியாதைன்ற விஷயத்த பார்வதி இந்த இடத்துலயாவது கடைபிடிக்கணும் அப்படின்னா சொல்லுவேன். ஏன்னா நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதை நீ செய்யல. பல இடங்கள்ல சுயமரியாதையை இழந்திருக்க நான் கடுமையான விமர்சனங்களை விஜே பார்வதிக்கு எகெயின்ஸ்டா வச்சிருக்கேன். திவாகர் கால்ல விழுகாத, அது சுயமரியாதை இல்ல, விழுகாதன்னு. அதே மாதிரி கமருதீன் அவன் உன்னை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட எல்லாம் மீறி நடந்துக்கும் போது நீ உன்னுடைய சுயமரியாதையை இழந்துட்டு அவன்கிட்ட போய் நிக்காதன்னு நம்ம பார்வதியை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் உன்னை அவமானப்படுத்தி அனுப்பின அதே நபர்களுடைய காலில் போய் நீ விழ வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. நான் என்ன கேக்குறேன்னா பார்வதின்றப்ப சரி இது நடக்கல, பார்வதி போகல அப்படின்னா இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும்? விஜய் சேதுபதி அவர்கள் சேனல் கிட்ட சொல்லி இன்சிஸ்ட் பண்ணி விஜே பார்வதியை வந்து வர சொல்லி மரியாதையா நாங்க அழைச்சதுக்கு எங்களை வந்து மதிக்காம அந்த பொண்ணுடைய திமிர்த்தனத்தை பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு ரெட் கார்டு கொடுத்தது கரெக்ட் தான், உங்களுக்கு இப்பயாவது புரியுதா அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு பேச ஆரம்பிப்பாங்க. பின்னாலே வீக்ல கமருதீன் இருக்கான், பார்வதி இல்லைன்றப்போ என்ன திமிர் பாத்தியா, அந்த பொண்ணு மட்டும் வரல அப்படின்னு பேசுவதற்கு அப்ப ஆட்கள் இருப்பாங்க. சோ நான் என்ன சிம்பிளான விஷயம், இந்த ரெட் கார்டுன்றது உன்னை பாதிக்க போறது இல்ல. உங்ககிட்ட சொத்து பத்து இருக்கு, நீ இந்த ஆங்கரிங் ஃபீல்ட்ல இருந்துதான் பெருசா எதையும் கிளிக்கணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு உனக்கு தைரியம் இருக்கா? இந்த ரெட் கார்டை வச்சுக்கிட்டு என்னால இந்த ரெட் கார்டுன்றது எந்த விதத்திலயும் என்னுடைய லைஃபை இம்பாக்ட் பண்ணாது அப்படின்னு நினைச்சா பார்வதி அங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல எனக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான கரியர் வேண்டும், நான் வந்து ஒரு விஜேவா இருக்கேன், நான் அடுத்து உள்ள ப்ரோக்ராம்ஸ் நிறைய ப்ரொடக்டிவிட்டி நிறைய விஷயங்களுக்குள்ள நான் போக போறேன், சேனல்ஸ் வந்து பல சேனலுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி விஜய் டிவி மாதிரியான ஒரு மிகப்பெரிய மீடியம், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிகைண்ட் வுட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்தியா கிளிட்ஸ், அதுன்னு நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அவங்க தரப்புல ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்குன்னா இவங்க தரப்புலயும் நம்மள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டிய இன்டர்வியூ எடுக்க போறோம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும்? நீ ரெட் கார்டு வாங்கின பொண்ணு தானம்மா, இல்லம்மா இந்த இன்டர்வியூ வேணாமா, உன்னால சேர்ந்து என்னுடைய பேரும் தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மாதிரியான சிக்கல்கள் பார்வதிக்கு இருக்கான்னு கேட்டா இருக்கு. அப்போ தன்னுடைய நேம கிளியர் பண்ணிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல பார்வதி இருக்கிறதும் உண்மைதான். ஆனா அதையும் தாண்டி அப்படி ஒரு விஷயம்லாம் பிரச்சனையே கிடையாது, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னோட லைஃப்ல என்னால மேல வர முடியும்ன்ற நம்பிக்கை இருந்தா பார்வதி போக வேண்டிய அவசியம் இல்லை.
இல்ல எனக்கு ஒரு ஸ்மூத்தான கரியர் growth வேண்டும். எனக்கு வந்து இந்த சேனலோட ஆதரவு வேண்டும். எங்க போய் நின்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எனக்கு வர வேண்டிய விஷயம் வரணும், குடுக்க வேண்டியவங்க இன்டர்வியூ குடுக்கணும். இதெல்லாமே நடக்கணும், அனுசரிச்சு போகணும் அப்படின்னா, பார்வதி மஸ்ட் கம் ஃபார்வர்ட் டு டேக் திஸ் இன்விடேஷன் டு கெட் இன்டு த ஃபினாலே. ஆனா அந்த ஃபினாலேல கூட்டி போய் நீங்க ரெக்கார்ட ரிவோக் பண்ண போறதில்ல. நீங்க வந்து நாங்க வந்து உங்களுக்கு ரெட் கார்டு அவசரப்பட்டு குடுத்துட்டோம். அந்த ரெட் கார்ட ரிவோக் பண்ணிக்கிறோம் பார்வதி. அப்படின்னு நீங்க செய்ய போறதில்ல. நீங்க பார்வதிக்கு ஏவி போட்டு காட்ட போறதில்ல. பார்வதியையும், கமருதீனையும் ஏதோ ஒரு மூலையில உட்கார வச்சு, நீங்க அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கோப்பை குடுக்கறது, அதுக்கு சம்மந்தப்பட்ட புரோகிராம் பண்றது, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க ஒரு மூலையில ஓரமா உட்கார்ந்திருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? சோ தட் டசன்ட் மேக் சென்ஸ். தட் டசன்ட் மேக் சென்ஸ். கமருதீன் போறான் அப்படின்னா, அடுத்த 3 வருஷம் அவனுடைய வாழ்க்கை பிக் பாஸை நம்பி இருக்கிறது. பார்வதிக்கு அப்படி தேவையில்ல. என்னுடைய லைஃப் இந்த பிக் பாஸையோ, இந்த சேனலையோ நம்பி இல்லன்னு பார்வதி டிசிஷன் எடுத்துட்டான்னா, சி நான் வரல. ஐ அம் நாட் கம்மிங். அப்படின்ற டிசிஷன் எடுக்கக்கூடிய உரிமை பார்வதிக்கு இருக்கு. அதே பார்வதி இன்னொரு 2 டேஸ் டைம் இருக்கு. மனசு மாறி, இல்ல என்னோட கரியருக்காக பரவால்ல. நான் போறேன். வர்றத பார்த்துக்கலாம். அப்படின்னு போறாலும் ஓகே ஃபைன். ஐ வில் அப்ரிஷியேட் தட். இது வந்து இட்ஸ் பார்வதிஸ் டிசிஷன் டாம். இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஹர் டிசிஷன். நம்ம இதுல வந்து கருத்தே தெரிவிக்க முடியாது. அவ நோ, நோ, தான் நோ, நோ. வைக்கணும். சியாம். சியாம், நீங்க ஏன்? சொல்றது எல்லாமே கரெக்ட். எல்லாமே ம். பார்வதியோட டெசிஷன். I just want to understand what are the positive and negative if she go? What are the positive and negative if she is not going? அவ்வளோதான். அத நீங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. If she thinks that she's capable of handling situation, எனக்கு விஜய் டிவி பொருட்டே கிடையாது. அப்படின்றத அவங்க நெனச்சுட்டு, அவங்க கரியர அடுத்து வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போக போறாங்கன்னா, ஷி கேன் டூ இட். இல்ல பரவால்ல. அவங்க கூப்ட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு, இஃப் ஷி இஸ் டேக்கிங் எ டெசிஷன், எண்ட் ஆஃப் த டே வி நாட் கோனா சே நோ டூ இட். கரெக்ட். பட் பீயிங் எ சப்போர்ட்டர்ஸ், பீயிங் எ ஃபேன்ஸ், ஹூம்சோஎவர், எ வெல் விஷர், இட்ஸ் குட் டூ ஹேவ் சச் டிஸ்கஷன் நெனைக்கிறேன். ஹெல்த்தி டிஸ்கஷன் வைக்கிறது தவறு கிடையாது. தட்ஸ் இட். அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் ஃபீட்பேக் சியாம். தேங்க் யூ டாம். நெறைய பேர் இருந்தப்பயும் எனக்கு முன்னுரிமை குடுத்து என்ன பேச வைத்தமைக்கு மிக்க நன்றி. சாரி மக்களே, நான் உங்களுடைய டைம் எடுத்துக்கிட்டேன்னு நெனைக்காதீங்க. ஸோ எதுவா இருந்தாலும் நீங்க டாம அட்டாக் பண்ணிக்கலாம். என்ன அட்டாக் பண்ணிறாதீங்க. ஸோ செய்யோன், தேங்க் யூ. இப்ப ஒண்ணு பண்ணீங்க பாருங்க. அத்தன பேரையும் என்ன? பேரகாரம் எடுத்து போடுங்கடா டாம் மேல அப்படின்னு சொல்லிட்டு. நைஸ், நைஸ். வெரி நைஸ். வெரி ப்ரவுட் ஓகே. ஆஃப் யூ. தப்புதான். என்ன டாம், வாழ்க்கையெல்லாம் முட்டலும் முழங்களும் வேணும் டாம். லைஃப் அப்படியே போயிட்டு இருந்தா அது லைஃப் நல்லா இருக்காது டாம். கரெக்ட், எவனாவது கரெக்ட், டெய்லி கரெக்ட். நைஸ். 4 பேர் நம்மள செருப்படுத்து எரிஞ்சுக்கிட்டே இருந்தாதான் நல்லா இருக்கும் அது லைஃப். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு. எஸ், தேங்க் யூ. எஸ், எஸ். So guys, have fun with Tom and let me go and have fun with my sleep. So thank you for the opportunity. See you guys in the தேங்க் யூ சியாம். tomorrow. யா, யா. Thank you, தேங்க் யூ. Tom. பாய். Thank you யா, யா. everyone. Bye. On the listener யா, யா, section யா. எல்லாருக்குமே bye. Yeah. ஓகே, ஓகே, ஓகே. Mm. பாய். ம். ஓகே. அடுத்த ஸ்பீக்கர் இஸ் இட் சௌமியா? Yeah, hi Tom. சொல்லுங்க சௌமியா. சௌமியா பேசுங்க. Yeah, சௌமியாக்கு அடுத்து அ ரம்யா, அஞ்சலி, நந்தினி, ராஜி, அ ரெகாலியா அண்ட் தென் ஃபர்வீன். ஆர்டர் மட்டும் மறந்துறாதீங்க. கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. எஸ் சௌமியா பேசுங்க. yeah. இல்ல எல்லாத்தோட பாயிண்ட்ஸும் நான் கேட்டேன். எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து போக வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ இந்த ஷோல எல்லாமே காமிச்சிட்டா. எப்படி லாயலா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி லாயலா இருக்கணும், ஒரு லவ்வுக்கு எப்படி லாயலா இருக்கணும், எல்லாமே காமிச்சிட்டா. காமிக்காத ஒரே விஷயம் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மட்டும்தான். அது வந்து அட்லீஸ்ட் இந்த டைம் ஆச்சு அவ காமிக்கணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அவ எவ்வளோ அடிபட்டாலும் அவ வந்துருவா. ஏன்னா இது வந்து ரெட் கார்டு எப்படியும் அவங்க ரிவோக் பண்ண மாட்டாங்க. ஸோ இவ்வளோ நாள் அவ பண்ணத அப்படி ஒரு போர்ட்ரே பண்ணி அப்படி வெளியே அமிச்சவங்க அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அந்த சேனல் மேல நம்பிக்கையே இல்லை. விஜய் டிவி இருக்கிற சேனல்ஸ்லயே அதுதான் வேர்ஸ்ட்.
மணிமேகலைக்கே என்ன நடந்ததுன்னு தெரியும். அது ஒரு சின்ன ஒரு காமெடி ஷோ குக் வித் கோமாளி. அதுல மணிமேகலைக்கு எவ்ளோ நடந்தது. அது ஒரு பிரியங்கா அந்த ஒரு ஆங்கருக்குள்ள நடந்த ஒரு விஷயத்துக்கு அவ்ளோ பெருசாகி அவ வெளிய போய் அவ சர்வை பண்ணலையா? ரெட் கார்டெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைங்க. என்னங்க ரெட் கார்டு? அதெல்லாம் இல்லைங்க. சிம்புக்கெல்லாம் ரெட் கார்டு குடுத்து எவ்ளோ பெரிய விஷயம் ஆச்சு. சிம்பு எல்லாம் இல்லையாங்க? என்னங்க இதெல்லாம் ஒரு மேட்டராங்க? அதெல்லாம் இல்ல. எனக்கு என்னமோ அவ போகவே கூடாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னன்னு அவ கண்டிப்பா காமிச்சே ஆகணும் இந்த தடவை. ஃபேன்ஸா நான் அவரோட ஃபேனு. நான் அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா இப்போ போனா கூட அது கம்ருதீனுக்கு தான் அது ஃபேவர் ஆகும். அவன் வேணும்னே வந்து பக்கத்துல உட்காந்துப்பான். அவாய்ட் பண்ண முடியாது. அப்படி இவ அவாய்ட் பண்ணா இவதான் அது பேடா தெரியவா. சோ வேண்டாம். எனக்கு சுத்தமா அது போகவே கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ரெட் கார்டெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைங்க. என்னமோ ரெட் கார்டு கொடுத்தா லைஃபே முடிஞ்ச மாதிரி. கண்டிப்பா போகவே கூடாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் காமிச்சே ஆகணும். நான் வந்து பார்வதி இல்ல ஸ்டாண்ட்ல இருந்தேன்னா சேலரி அப்பதான் நீ வந்தாதான் சேலரி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா கூட எனக்கு சேலரி எனக்கு வேண்டாம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ வலி இருக்குங்க அந்த பொண்ணுக்கு. அதுவும் நெக்ஸ்ட் டேவும் அதை டெலிகாஸ்ட் பண்றாங்க 2 டைமு. அவ்வளோ வியூ. ஜென்ரல் ஆடியன்ஸே அந்த ஒரு 10 மினிட்ஸ் கிளிப்பை பார்த்துட்டு கேக் வெட்டி கொண்டாடிட்டு அவ்வளோ வீடியோஸ் டான்ஸ். என்னங்க ஒரு பொண்ணு அப்படி என்னங்க பண்ணிட்டா? அதெல்லாம் நினைச்சு பார்த்தா இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைங்க. ரெட் கார்டெல்லாம் போகவே கூடாது. ஒரு 10 லைவ் பாக்குற நமக்கு தெரியும் அவ எவ்வளவு லாயலா இருந்தான்னு. ஒரு 10 மினிட்ஸ் ஒரு லேடிய வெளி தள்ளி விட்டதுக்கு அப்படி செலிப்ரேட் பண்றாங்க. என்னமோ தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குது, எவ்வளவு கிரைம் நடக்குது, எவ்வளவு ரேப்பு, எவ்வளவு நடக்குதுங்க ஒரு உமனுக்கு. அப்பெல்லாம் எதுக்கும் யாரும் வரல. ஒரு பொண்ணு என்னமோ நிக்கிற இடத்துல கார்ல இருந்து கீழே தள்ளி விட்டதுக்கு அவ்வளோ பண்றாங்க செலிப்ரேட். அதனால கண்டிப்பா போகவே கூடாது. பாருக்கு நான் இது ஒரு இதாவே சொல்றேன். கண்டிப்பா அவ போகக்கூடாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னன்னு அவ இந்த டைம் காட்டியே ஆகணும். இன்னொரு விஷயம் மட்டும் நான் சொல்லணுங்க. அந்த காரு இன்சிடென்ட்ல சாண்ட்ராவை தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் திவ்யா வந்து அவ்வளோ பேசுவாங்கல்ல பாருவ. அப்போ அந்த பாரு வந்து நினைச்சிருந்தா சாண்ட்ரா வந்து திவ்யாவை பத்தி சொன்னது பாருக்கும் தெரியும். பாருக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. உன்னை பத்தி என்கிட்ட அவங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த டைம் அவளுக்கு சொல்ல தெரியாதாங்க? எக்ஸ் கண்டஸ்டன்ட் வியானா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் திவ்யாக்கு அது தெரிஞ்சு அவ்வளோ கோவப்பட்டிருக்காங்க. அந்த டைம்ல கூட பாரு சொல்லவே இல்லை. அவ்வளோ லாயலா இருந்தா. இவ சொன்ன சீக்ரெட் அவ அவ்வளோ ஓப்பனா சொன்னா சாண்ட்ரா. ஆனா அந்த டைம்ல கூட அவ உன்னை பத்தி என்ன சொன்னாங்கன்னு தெரியுமான்னு சொல்லவே இல்லை. அவ்வளோ லாயலா இருந்தா. அதனால இப்ப அப்படிதாங்க இருக்கும் அவ லைஃப் அப்படின்னு. ஆனா தெய்வம் இருக்குங்க, காப்பாத்துவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இப்ப அவ்வளோ நெகட்டிவிட்டி எல்லாம் இல்ல. அவ்வளோ குறைஞ்சிருச்சு. சோ எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஆனா அவ மட்டும் போகவே கூடாது. அதுதான் என்னோட ஸ்டாண்ட். அவ்வளவுதான் டாம். தேங்க்யூ. நன்றிகள். ஹலோ. ஹாய் டாம். ஹாய் ரம்யா. ரம்யா பேசணுமா? அஞ்சலியா? யார்? நான் என்ன ஆர்டர் சொன்னேன்? நான் ரம்யான்னு தான் சொன்னீங்க. ஓகே. அப்போ ஓகே. அதான் எனக்கு வந்து இட்ஸ் அப். நான் வந்து மெசேஜ் போட்டிருந்தேன். அவங்க போனாலும் போகலனாலும் ஐ வில் சப்போர்ட் 100%. ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் ஹர். எனக்கு எப்படின்னா போத் லைக் இஃப் ஷீ இஸ் இன் த ரைட் மைண்ட் செட். ஏன்னா எனக்கு இப்போ ஐ எம் நாட் ஷுர் இஃப் ஷீ இஸ் இன் த ரைட் மைண்ட் செட் டு அட்டன். அவ்வளோதான் எனக்கு. அவங்க வந்து போகிறதுனால அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறைஞ்சிடுது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவங்க போனாலும் அவங்க சேனல் என்ன பண்ணாலும் அவங்க மேலே இருக்கிற லவ் கொஞ்சம் கூட குறையாது. ஹர் இமேஜ் வில் நாட் சேஞ்ச். பிகாஸ் ஏன்னா நான் சொல்கிறது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 5th சீசன்லேருந்தே பிரியங்கா பண்ண மாதிரி ஸ்ட்ராங் விமன் அப்போஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இதுலேருந்து நமக்கு இப்போ வந்து பார்வதிக்கு நடந்தது ஏன் இவ்வளோ கொடூரமாக இருக்குன்னா பப்ளிக் சப்போர்ட்.
எப்படி ஸ்ட்ராங் உமன யூசுவலா நம்ம அடிச்சாக்க பப்ளிக் வந்து நமக்கு ஏத்தா மாரி தானே ஆக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு மட்டும் ஏன் இவ்ளோ ரெசிஸ்ட் பண்றாங்க? அது அவங்களால தாங்க முடியல. ஏன்னா, நம்ப சொசைட்டியே இப்போ வந்து விமென் லைக் விமென் எம்பவர்மென்ட் அப்படிங்கிற மாரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60 அதுவும் தமிழ்நாடு தமிழ் சொசைட்டி வந்து 70% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இது மாரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ அவங்க அந்த காளியம்மான்னு ஒரு சாங் அவங்களுக்கு போட்டிருந்தாங்கல்ல, அந்த பெண். அந்த மாரி தான். ஸோ காளியம்மா மாரி இருக்கிற அ பெண்கள் அத வந்து வரவேற்கிற மாரி சொசைட்டி 60, 70% அட்லீஸ்ட் நம்ம தமிழ் சொசைட்டி இந்த வெஸ்டர்ன்லாம் கூட வந்து பெண்களுக்கு ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஆனா தமிழ் சொசைட்டி வந்து ஸ்ட்ராங்கா விமென் வந்து ஆத்தென்டிக்கா ஒரு காளியம்மன் மாரி ஃபியர்ஸா, ப்ரொடெக்டிவா இருக்கிற விமென வந்து வரவேற்கிறாங்க. அந்த மாரி ஒரு சொசைட்டி மாறிண்டே வருது. இன்னுமே ஜாஸ்தியா மாறும். லைக் நம்ம இப்போ உங்களுக்கு உங்களையும் நான் அப்படிதான் பார்க்குறேன். அந்த பாரதி கண்ட புதுமை பெண் மாரி தான் உங்களையும் பார்க்குறேன். ஏன்னா, உங்களுக்கும் எக்ஸ்ல அவ்ளோ அடிபட்டாலும் யூ கெப்ட் ஸ்டாண்டிங் அப். அதனால மட்டும் தான் உங்களுக்கு வந்து இவ்ளோ லைக் யூனோ அ எல்லாரோட வியூ பாயிண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிண்டு வருது. நம்ம இந்த 60லேருந்து 70லேருந்து 80லேருந்து முழு சமூகமே இந்த மாரி ஸ்ட்ராங் போல்ட் விமென் ஹூ எக்ஸ்பிரஸ் ஆத்தென்டிக் சக்தி, ஆத்தென்டிக் அ போல்ட்னஸ் அந்த மாரி பெண்கள வந்து வரவேற்கணும். அண்ட் பெண்கள் அந்த மாரி இருக்கணும். இந்த இந்த டிவியோட அந்த வக்ர லைக் டிவி ஹேவ் திஸ் டெலிவிஷன்காரங்களுக்கு வந்து ஒரு பெர்வர்டட் வெர்ஷன் ஆஃப் விமென்னா இப்படி தான் இருக்கணும். என்னோட இந்த அந்த அப்ஜெக்டிஃபையிங் ஆஃப் இந்த சினிமால இத்தன நாளா நடந்த இந்த அப்ஜெக்டிஃபிகேஷன் ஆஃப் விமென் அந்த மாரி இருக்கிற விமென தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். அந்த மாரி விமென தான் சொசைட்டியும் சப்போர்ட் பண்ணும். அப்படின்னு இருக்கிற சேனல் வந்து அத தான் வந்து இம்போஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு நம்ம இடம் குடுக்காம நம்ம நின்னுண்டே இருக்கணும் அதுக்கேத்த மாரி. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து சேனல் ஹேஸ் அ லாட் ஆஃப் பவர். ஏன்னா, அவங்களால இத கொண்டு போ முடியும். லைக் என்ன அவங்களோட அஜெண்டா வந்து கோடிக்கணக்கான மக்கள் கொண்டு போ முடியும். ஆனா, நெஜமாவே நான் என்ன நெனைக்கிறேன்னாக்கா, நெறைய பேர் கான்ஷியஸ்னஸ் எ ஏறிடுது. எல்லாருமே வந்து போல்ட் விமென்னாக்க சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதே மாரி அந்த 40% சப்போர்ட் பண்ணாதவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஸோ, அ அங்க போனாலும், போலனாலும் அவங்களோட இமேஜ் வந்து அப்படி டேமேஜ்லாம் ஆகாது. ஏன்னா, அவங்கள புரிஞ்சுண்டவங்களுக்கு அது புரியும். இந்த மாரி இருக்கிற அ இது அவங்கள இட்ஸ் நாட் கோனா சேஞ்ச் எனிதிங். பட் ஒன்லி திங் இஸ் அவங்க அந்த ட்ராமா மைண்ட் செட்ல இருக்காங்க. அ அவங்களோட மென்டல் ஹெல்த் மட்டும் தான் என்னோட கவலையா இருக்கு. if she is strong, if she can display who she is, her authentic self. அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, நான் வந்து பாரதி கண்ட புதுமை பெண்ணா தான் இவங்கள பார்க்குறேன்னு. அந்த மாரி அவங்களால போய் தைரியமா நிக்க முடியும் அப்படின்னாக்க, ஃபுல் சப்போர்ட் ஃபார் ஹர். ஆனா அவங்களோட மனநிலை இப்போ அந்த ட்ராமால இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல, இட்ஸ் ஹர் கால். ஓகே. நன்றிகள் ரம்யா. அடுத்த ஸ்பீக்கர்? Me. எஸ், அஞ்சலி Thank சொல்லுங்க. you, Tommy. ம்ஹ்ம். Good discussion point எனக்கு. நான் வந்து யூனோ again and again I keep telling this. இது வந்து this is not just again a story about பாரு. பாரு இது வந்து நடந்து முடிஞ்சு போயிடுது. நம்ம வந்து இது ட்ரெண்ட் பண்ணது எல்லாம் to make a point to the channel, to make a point to audience viewers. இதுக்கோசரம் தான் நம்ம வந்து இது ட்ரெண்ட் பண்ணோம். We know that revoking the red card is not something that will be acceptable, because அது வந்து creates a huge cascade chain of events. இப்போ வந்து பார்வதிக்கு ரெட் கார்டு evoke பண்ணினாங்கன்னா, that means they have to accept, that Sandra's act was an act. It is not it was not real. They made a mistake. They made a huge mistake. Parvati was a winner all along for 90 days. She lost 2 weeks. So எப்படி வந்து இதெல்லாம் வந்து they can't make any changes to this. So they definitely, the revoking the red card is not something that they will go ahead and do it. அப்படின்னு that is the logical reasoning behind it. அப்போ வந்து this woman is a liar and a contestant lost 2 weeks of her earnings because அவங்க கண்டினியூ பண்ணியிருப்பாங்க ஷோல.
she was the leader. She was number 1 in the polls. So this girl வந்து இப்போ வந்து அதுல வந்து நிறைய legal and financial repercussions will happen to the show creators and to the channel. And இது வந்து என்ன ஆகும்னா, இது வந்து இன்கரெக்டா கொடுத்தாங்கன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா, this could lead to Parvati taking a legal action against the channel. Okay, yeah. So this is the reality. So in the reality, these guys are not going, they're not stupid. So the revoke the red card chant was Parvati's supporters, a small group in X. We trended it to prove a point that we are powerful. You guys doing crap is not going to be accepted by viewers who watch the show. Okay, we are not just emotionally tied over here. We are critically watching the show. We are supporting Orisilla contestants. We are observing the hosts hosting capabilities. We are questioning the channel about the irregularities that is happening. ஒரு பொண்ணு is evicted because of false accusation on her, because of இன்னொரு person acting to her advantage. அப்படியெல்லாம் வந்து ஸோ நம்ம வந்து we are questioning. அதனால தான் we did all these kind of things. So regarding whether Parvati will come to the final, if the channel will call her, அது வந்து definitely வந்து they're doing that because of the outrage backlash. அவங்க ஒரிஜினலி என்ன நினைச்சாங்கன்னா, பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கறது வந்து இட் வில் பி அ கிரேட் வின் வின் ஃபார் தம் நினைச்சிட்டாங்க. ஏன்னா பார்வதிக்கு வெளியே வந்து ஒரு மாதிரியான இவங்க ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி பார்வதிக்கு நெகட்டிவ்னு இவங்க நினைச்சுக்கிட்டாங்க. இவங்க எபிசோட்ல பார்வதி நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணி அதுதான் வெளியே நடக்குதுன்னு இவங்க நினைச்சுக்கிட்டாங்க. தே டோன்ட் ரியலைஸ் த பவர் ஆஃப் த ட்ரூத். ஒரு ஸ்மால் குரூப் வந்து ஒரு ட்ரூத் எடுத்து வெளியே காட்டினா அது எவ்வளோ குவிக்கா இட் கேட்சஸ் லைக் அ வைல்டு ஃபயர்னு அவங்களுக்கு தெரியல. அது புரிஞ்ச உடனே they tried again and again to whitewash. Now it is my understanding, guys, in the திரும்பி போனாங்கல்ல last 2 weeks, the past evicted contestants, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இவங்கெல்லாம் வந்து தே ஆர் நாட் டம். நீங்க நினைக்கிறீங்களா அவங்க சோஷியல் மீடியா பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமலே உள்ள போறாங்க? தே நோ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் கோயிங் ஆன், தே நோ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ட்ரெண்டிங். அதனால தான் போய் அவங்க வந்து சண்ட்ரா ஐயோ நீங்க பண்ணது ரைட்டு, அதனால தான் மற்ற 4 பேரையும் தே டிட் நாட் சப்போர்ட் because they caught on the trend what was happening outside. So இவங்க மற்ற 4 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க வெளியே வந்து வேற மாதிரி விஷயம் போறதுன்னு. They know what's going on in a small way. They know what is going on. So பார்வதியை வந்து கமருதனை கூப்பிடுவாங்க because they want to bring him back into the channel. கமருதனை கூப்பிட்டா பார்வதியை கூப்பிட்டு தான் ஆகணும். So really do they want to bring Parvati in? எனக்கு I doubt that. But கமருதனை கூப்பிடுறாங்கன்னா பார்வதியை கூப்பிடணும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, பார்வதியை கூட்டாதான் டிஆர்பி ஓடும். இப்பவே இந்த வீக்கே பார்த்தோம், நான் பார்க்கவே இல்லை. பட் ஐ ஜஸ்ட் ஃபாலோ ஃபியூ யூடியூபர்ஸ். தே ஆர் ஸ்மால் யூடியூபர்ஸ் பட் தே ஆர் ஆனஸ்ட் ரிவ்யூவர்ஸ். காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணாத ஸ்மால் ஒத்தென்டிக் யூடியூபர்ஸ். ஆக்சுவலி இங்கே யூஎஸ்ஏலேருந்து ஒரு லேடி பண்ணுறாங்க. மை காட், ஐ ஜஸ்ட் லவ் ஹவ் அனலிட்டிக்கல் ஷி இஸ். ஸோ எனிவேஸ் அப்போ வந்து இது வந்து அல்டிமேட்லி இட்ஸ் பாருஸ்டா. அவங்க வந்து இந்த சேனலுக்கு போய் if we expect the channel to whitewash her or give her kudos or revoke the red card, they will not revoke the red card because the repercussions, the legal repercussions to that is too much. So the question is moot that அவங்க சேனல் கூப்பிட்டு பார்வதி ஃபினாலேக்கு போனாங்கன்னா இதனால அவங்களுக்கு ரிடெம்ஷன்ன்றது அது மூட். பிகாஸ் அது ரெட் கார்டு எடுக்க முடியாது, எடுக்க மாட்டாங்க இன் திஸ் ஸ்டேஜ். இதே அவங்க வாக் அவுட் பண்ணிட்டு பை டியூஸ்டே இஃப் தே ஹேட் ரிவோக்ட் இட், then Parvati had all the chances to come back and play her game again. That opportunity was taken away from her. அதனால இவங்களுக்கு வந்து அது வந்து will be a direct legal implication that Parvati can take action against the channel. அதனால in the discussion
இவங்க வந்து உள்ள வந்து இதனால பார்வதிக்கு ரிடெம்ஷன் கிடைக்கும்ன்ற சொல்றது நடக்கக்கூடிய காரியமே இல்லைங்க. அவங்க எதுக்கு அப்படியே அவங்க கூப்பிட்டாலும் ஒரு சிலருக்கு they know what's going on behind the scenes. Tommy and all of you guys know ஒரு சில விஷயம் you guys know what's going on behind the scenes. You don't have to reveal it. But in my opinion, பார்வதிய அவங்க கூப்பிடுறது வந்து is not for Parvati's benefit. They're trying their best for the channel's benefit. Therefore, Parvati has a very solid legal team. அவங்க வந்து இந்த ஷோவே வந்து ஒரு விதத்துல வந்து her emotions overtook her legal reasoning. Adinala da she lost the battle in the end. In the last 3 days after Kamarudin came and fell on her feet, our emotions was more than her logical reasoning. Adinala da she lost it. Again, she shouldn't fall back into that pattern. She should use her logical reasoning and see what is best for her. Just going to the stage to benefit VJS. அவர் வந்து நான் பார்த்தீங்களா நான் கூப்பிட்டேன், நான் எவ்வளோ பெரிய தாராள் மனசு பண்ணி கூப்பிட்டேன் பார்த்தீங்களா, பார்வதி ரெட் கார்டு கொடுத்து கூட நான் கூப்பிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு அவருக்கு வந்து she doesn't owe him anything. He, in a way, he was one of the reasons for Parvati's trauma these last 2 weeks. அவங்களோட சில ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கும் it will be affected. I'm telling you guys, it's not a joke. She will be, அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது, it will be a little bit more of a struggle அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. Therefore, in my opinion, it is ultimately it is Parvati's choice. அவங்க லாஜிக்கலா ரீசன் பண்ணி இதுல வந்து அவங்களுக்கு எந்த பிக் பெனிஃபிட் எதுவும் வரப்போறது இல்லை. அவங்க ரெட் கார்டை ரிவோக் பண்ணாங்கன்னா that will be like I don't think that will happen. அது நடக்கிறது வந்து it's a big that means the channel is taking a huge risk. அவங்க பண்ணது பெரிய தப்புன்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கின்னு அவ இருக்கால ஸ்கேம்ட்ராவை கொஸ்டின் பண்ணி ஸ்கேம்ட்ராவோட 1 week அவளோட பேயை கட் பண்ணோம் because she was there and Parvati was out. ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் நாங்கள் பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு. அது அவ்வளோ தைரியம் அவ்வளோ இது இருக்கா அந்த சேனலுக்கு? நோ வே. ஸோ அதனால அல்டிமேட்லி பார்வதி நிறைய யோசிச்சு அவங்க ரெட் கார்டை ரிவோக் பண்ணாம அவங்க 2 weeks பே கொடுக்காம அது திரும்பி போறது அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டே கிடையாது. And அவங்க போய் இப்போ வந்து the opinion of most viewers is changed. It's in Paru's favor. So அதனால அதை she should capitalize. She should come out, she should thank the people when the show is done, and then she should fight within herself and come out of it. Finale போறது, in my opinion, is not worth it at all. Thank you, Tommy. Thank you, Anjali. அழகா பேசுனீங்க. அடுத்து எங்க மம்மி வராங்க. மம்மி வர்றதுக்கு முன்னாடி ராஜி வராங்க. யார் பேசணும்? ராஜி பேசணுமா, நந்தினி பேசணுமா? யாரு ஃபர்ஸ்ட் வந்தீங்க? தெரியலையே டாம், நீங்க சொல்லுங்க. நீங்க தெரியலன்னு சொன்னாவே ராஜி நீங்க அடுத்துதான் வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். தெரியல, எனக்கு நிஜமா தெரியல. நீங்க சொல்லும் போது எனக்கு இங்க பேசுங்க ராஜி. யூ டாக். இல்ல, யார் பேசினாலும் சரி. நான் வந்து அடே ஓகே. பேசுடா. டிட்டோ ஃபார் அஞ்சலி. நான் எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா அழகா சொன்னாங்க. there are a lot of legal implications if only Parvati comes and if ஆமா சரி ஓகே. ராஜி being an advocate படிக்கக்கூடிய அததான் சொல்ல வரேன். ரெட் கார்டை ரிவோக் பண்ணாங்கன்னா that means they have they have denied her, they have stopped her votes. அவங்க 3 வாரம் இங்க இருக்கிறது வின்னிங் சான்ஸையே அவங்க கெடுக்கிறாங்கன்ற மாதிரி ஆயிடும். அத கண்டிப்பா அப்பதான் வந்து it opens for the lawsuit. So Parvati, if they revoke the red walk, Parvati can straight away go and say, நீங்க என்ன தப்பா கொடுத்து என்ன தப்பா வழியில அனுப்பிச்சதுனால எனக்கு ஜெயிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க கெடுத்துட்டீங்க. எனக்கு அந்த வாரம் வந்த ஓட்ஸ், அதுக்கு அடுத்த வாரம் வரவிருக்கிற ஓட்ஸ் எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்கன்னு கொண்டு போய் நிக்க வைக்கலாம்.
அது பண்ணாங்கன்னா அந்த ஹோல் ஷோவோட கிரெடிபிலிட்டி இறங்கிடும். அது சத்தியமா செய்ய மாட்டாங்க. செஞ்சா லாட் ஆஃப் லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் வரும். தைரியமா இப்ப இவங்க நிக்க வைக்கலாம். இவங்க நிக்க வச்ச உடனே அத்தனை அத்தனை பேரும் வரலாம். நீங்க ரெட் கார்டு குடுத்துட்டு எங்களுக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கெடுத்துட்டீங்க அப்படின்னு ஜெயிச்ச கண்டஸ்டன்ஸோ இல்ல ஜெயிக்க போற கண்டஸ்டன்ஸும் போய் நிக்கலாம். ஸோ that creates a cascade effect of lawsuits. அதை பண்ணவே மாட்டாங்க. ரெட் கார்டு ரிவோக்கிங் இஸ் நாட் ஹேப்பனிங். ரெட் கார்டு ரிவோக் பண்ணா that means they have to accept that they are at fault and they deprived Parvati of her chance of winning. ஏன்னா நம்ம நிறைய பேர் டேக் பண்ணியிருக்கோம், பார்வதி இஸ் அ ரியல் வின்னர் அப்படிலாம் டேக் பண்ணியிருக்கோம். அதையும் காமிச்சு இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ ஓட்டு இருந்திருக்குன்னு காமிச்சு ஆடிட்டிங் போனாங்கன்னா பணம் எத்தனை தான் கிளாஸ் எழுதியிருந்தாலும், அவங்க என்ன தான் கான்ட்ராக்ட் எழுதியிருந்தாலும், as soon as they say we were wrong, எல்லா கிளாஸும் போயிடுச்சு. Sadly, that is how legal department works. இங்கே இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே அப்படி தான் இருக்கும். ஸோ they are all family of lawyers. They will immediately go about and say like, you guys have deprived us of 50 lakhs. நாங்கள் வின் பண்ணியிருப்போம், எங்களுக்கு பப்ளிக் ஓட்டிங்கில் பணமும் வந்திருக்கும், அதுவும் வந்திருக்கும், இதுவும் வந்திருக்கும், எல்லாம் பிகாஸ் இட்ஸ் ஹைப்போதட்டிக்கல். அவங்க அடுத்த வாரம் எலிமினேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருந்தால் கூட, இல்லைன்னா கூட அவங்க சொல்லலாம் நான் வின் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. இவங்க வின் பண்ணியிருப்பேன்னு இவங்க கேஸ் போட்டவுடனே வின் பண்ணுறதுக்காக இருக்கிற இந்த 4 பேரும் போய் கேஸ் போடுவாங்க. நாங்கள் தான் வின் பண்ணியிருப்போம், நீங்கள் இந்த மாதிரி ரெட் கார்டு கொடுத்து எங்களுடைய ஆட்டத்தை குறைச்சிட்டீங்க, ஆட்டத்தை இது பண்ணிட்டீங்க, நீங்கள் டைவர்ட் பண்ணிட்டீங்கன்னு. ஸோ இந்த 3 வாரம் வாட் எவர் ஹஸ் ஹேப்பன் சின்ஸ் த ரெட் கார்டு வில் கோ கிரேசி. எவ்ரிபடி வில் ஸ்டார்ட் ஃபைலிங் ஆக்சுவலி லாசூட். ராஜி நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நான் ஒத்துப்பேன். பாரு போய் கேஸ் போட்டிருக்குமானா போடும், நம்பால் போடக்கூடிய ஆளு போட்டுரும், போடணும். நியாயம் இருக்கு, ஓகே. ஆனா ஆனால் இந்த மிச்சம் இருக்க 4 பேரும் வந்து வின் பண்ணிடுவோம், அது பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம்னு சொல்றீங்களே, நமக்கு கேம்லயே சிரிப்பா ஒழுங்கா நீங்க நீங்க ஒழுங்கா மிக்சர் விளையாடாத இருக்குன்னு ஆட்கள். சொல்லக்கூடாது, மிக்சரா இருக்கிற 4 பேர்னு சொல்லணும். யா இவனுங்க போய் Yeah. அறுத்து தள்ளிடுவானுங்கன்னு ஒண்ணு சொன்னீங்க பாருங்க, ஆமா, அதுதான் கொஞ்சம் காமெடியா இருக்கு. அவங்க அரோரா போய் சொல்லும் நான் வின் பண்றதுக்கான சான்ஸ் இருந்திருக்கு, இத வந்து இவங்க குறைச்சிட்டாங்க சரி, அப்படின்னு அரோரா அங்கிருந்து இன்னைக்கு ஆரம்பிப்பாங்க. எவிக்டட்னா என்ன பண்ணுவீங்க எல்லாருமே? ஐ அம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தி நியூஸ். அரோரா நீங்க இஸ் நீங்க எவிக்ட்னா என்ன? சொன்னீங்கன்னா சரி, சக்கரை பொங்கலோட இன்னொரு ஸ்பூன் சக்கரை பொங்கலை சாப்பிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ண பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு. அதனால இவங்க வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இப்போ எல்லாரும் சொல்ற கேள்விதான். தெர் இஸ் நோ அத்தென்டிக் நியூஸ். அப்படி இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னா வாமா வந்து நீ வந்து 10ஓட 11னா இதர் அந்த ஸ்டேஜில் கொடுத்தாலும் சரி, இல்லை ஓரமாக அந்த பார்வையாளர்களில் வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இன்னும் அவமானம். அப்புறம் வந்து இவங்களுக்கு ஏத்தாப்புல அரோராவை தூக்கி வச்சு அந்த ஆள் டன்டனக்கா டனக்கடான்னு டான்ஸ் ஆடுவார், அதெல்லாம் பார்க்கணுன்ற விஷயம் இருக்குது. இதெல்லாம் தேவையில்லை, அவங்க வர வேண்டாம். அதனால நீங்க என்னதான் போய் உட்காந்து அன்கண்டிஷனலா எனக்கு வந்து இதெல்லாம் கொடுங்க அதெல்லாம் கொடுங்கன்னா சேனல் இஸ் நாட் கோயிங் டு accept it. Endemol Shine is a much bigger corporate than one person Parvati. So whatever she said, like Anjali said, every single thing, there are legal implications. Red card revoking is out of the table. It's not even a discussion. இன்வைட் பண்ணது எதுக்குன்னா வந்துமா வா பார்வையாளர்களாக வந்து உட்காரு, இல்லை ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரு. விஜேஎஸ் வில் நாட் ஈவன் அட்ரஸர். என்னங்க அது, அப்படி பண்ணுறவராக இருந்தால் அவர் கொஞ்சமாச்சும் மரியாதையாக நடத்தியிருப்பார் இத்தனை வருஷம். வி நோ ஹிஸ் ட்ராக் ரெக்கார்ட். ஸோ இட்ஸ் நாட் கோன் ஹேப்பன். If any senses, if any logical senses works for her, like she listens to it, she will not accept. இதனால அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன்ற கான்ட்ராக்ட்ல எல்லாம் வர முடியாது. This is just an invitation. She can accept it, deny it. யோகேந்திரன் வந்து வரல, அந்த மலேசியா வாசுதேவன் பையன் வந்து அவர் வந்து திருப்பி ரீஎன்ட்ரிக்கு வரவே இல்லை, அவர் வரவே இல்லை. மதுமிதா வரவே இல்லை, அவங்களையும் கூட்டாங்கன்னு சொல்றாங்க, கூப்பிடலைன்னு சொல்றாங்க, அவங்களும் வரவே இல்லை. அதே மாதிரி பிரதீப் வந்து இன்வைட் பண்ணி அவங்களும் வரல, அவங்களையும் ஃபினாலேக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. எல்லாமே செய்திகள் தான், வரலை. அவங்க வராம இருந்தாலும் ஓகே. வனிதா கூட அந்த மாதிரி வரலன்னு நினைக்கிறேன் நான். ஸோ things, it's okay, like that is not going to affect her salary or how they give the salary வந்து லேபர் law is so different. அது என்னதான் கான்ட்ராக்ட் கிளாஸ் போட்டாலும் இவங்க கொடுத்து தான் ஆகணும். they will delay it. They will say after 45 days அப்படின்வாங்க. 45 days கழிச்சு கொடுப்பாங்க.
Okay. இதனால is there a dip in her because of this red card? Is there a dip in her career? Maybe. I'm telling you again, maybe there are, like, what is it called, competition channels. They can like, capitalize it. They can invite her. She's a strong person. She can always build up her career later. Kamruddinக்கு வந்து இதுதான் bread and butter, so he will come because he has to accept it. It's okay for him. I'm ஏங்க sorry to அவன் say, it's அக்செப்ட் okay for him. பண்றதுக்கு அவனுக்கு என்னங்க இருக்கு? அவன் பேரு தான் Exactly. பேருலயே போலயேங்கிறேன். அவன் என்னத்துக்கு கூச்ச பண்ணும்? அவன் பாட்டுக்கு ஜாலியா தானே இருக்கான். How sad இல்ல? அது அது ஒரு யா யா இந்த யா மாதிரி யா. ஒரு ஆம்பளைக்கு வந்து அது பிரச்சனையே கிடையாது. ஆனா பொண்ணுக்கு தான் எல்லா பிரச்சனையும் சொல்றது. இன்னமும் நம்ம ரொம்ப ரெக்ரெசிவான பின்தங்கிய நிலைமை தான் இருக்கோமா, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் தான் இருக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப சேட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். Yeah, agreed. எஸ், Yes, எல்லாரும் Raji, பேசிட்டாங்க. points taken. Thank you so much, தேங்க்யூ. Raji. Next, I think, Nandini can talk. Nandini இல்ல, சந்தியா போயிட்டு இருந்தாங்க. சந்தியா, you're free now? Yeah, Tom. Hi. Yeah, I'll hi. not take much time. Thank you, Yeah. Tom. Mm-hmm. My opinion, Nanu first starting I was very happy, and I thought this was a good opportunity for her to go, respectfully get celebrated on this stage and all that. But as people were talking about it, and the Zoom Bepanga, they'll, like, they'll send, ipadre, she doesn't like Aurora winning or whoever winning and the Madrila. So they'll do all that. Or Jack could last year or the other sofa Ukara the. So I feel like it's not appropriate for her to go for a couple of reasons. See, the Endemol Shine is such a big corporate, such a large, and she's just one of the many hundreds of contestants that have come into Big Boss, right? All languages put together. Yeah. So அவங்களுக்கு வந்து the people in the court suit who we don't even know, who we don't even see, அவங்களுக்கு this is just a small blip in the radar சொல்லுவாங்கல்ல. So this is not a big deal at all for them. Parvati is just one contestant தான் அந்த மாதிரி. So இது the only people இது வந்து எப்படின்னா, this is for VJS because he is the face of it. அவரு தான் அந்த ரெட் கார்டு எடுத்து குடுத்தாரு அதெல்லாம். ஸோ அவருக்கு வந்து நிறைய பேக்லாஷ் வந்திருக்கு, அவருக்கு நிறைய நெகட்டிவ் காமெண்ட்ஸ் வந்திருக்கு. வித்தின் த ஹவுஸ் இட் செல்ஃப் கண்டெஸ்டன்ஸ் லாஸ்ட் வீக் ஒன்லி திவ்யாக்கு மட்டும்தான் டவுட் இருந்துச்சு. இந்த வீக் கனி வந்ததுக்கு அப்புறம் நோ ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் தட் டவுட். இன் மத்த 3 people also have that doubt about Sandra's the whether it was real, fake அதெல்லாம். And I think so it is just a whitewash for him. அவர் என்ன பண்ணுவாரு, he'll be like, மனுஷங்க வந்து திருந்துவாங்க, ஒருத்தங்க தப்பு செய்வாங்க, திருந்துவாங்க அப்படிலாம் ஸ்பீச் கொடுத்துட்டு, ஆனா நம்ம தான் பெருந்தன்மையா வந்து அவங்கள வந்து ஏத்துக்கணும் அப்படிலாம் சொல்லி he'll be the bigger person. ஏதோ அவங்க வந்து ஏதோ தப்பு பண்ணதுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குற மாதிரி அவர் வந்து அவரை ஒயிட் வாஷ் பண்ணிப்பாரு. Yeah, he's And I think capable. the other angle, Yeah. and the other angle is Sandraக்கு this has become a big bad name, right? எல்லாரும் வீட்லயும் சரி, outside everywhere, right? And Sandra Prajina ஒரே they look at it as one family, one entity அப்படிதான். ஸோ அவங்களுக்கு ஒரு ஒயிட் வாஷ்காக அது பண்ணறதுக்காகவும் இதை வந்து so that அவங்க மேல இருக்கிற நெகட்டிவிட்டி கம்மி பண்ணறதுக்காக this must be they will use this opportunity to இந்த 3 பேர் தான் மெயினா. the 3 people who will benefit out of it is only these 3 people from Parvati Kamruddin or Parvati mainly coming into the finale program. So that is my point of view. The second thing is Sandra இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் விட மாட்டாங்க. அதே டைம்ல அவங்க ஃபேஸ்லயும் ஜூம் வைப்பாங்க. அவங்க அந்த பதட்டமான மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ பண்ணுவாங்க. பிரஜன் வந்து தண்ணி குடுப்பாரு. சம்திங் ஷி வில் டூ சம்திங் அபவுட் இட். ஷி வில் மேக் இட் சம்திங் அபவுட் டு reiterate that yes, I did have a panic attack அப்படின்லாம். So again, it will trigger the same thing, same cycle of things will repeat, right? So அதுதான் வந்து I feel like she cannot like say see, this is still a large professional network. அவங்க வந்து she is going to be in the media industry. So I think respectfully அவங்க decline பண்ணிடணும் is my opinion. And because she'll still need support of the big wigs in the media for her career growth and
So they don't make it even more difficult for her. So respectfully, she should decline it, is my point of view on this. Kamruddin போவாரு. அவர் லாஸ்ட் வீக்கே ஃபேன்ஸ் மீட்ல அந்த ரோட்ல எல்லாம் போனார்ல, அப்பவே சொன்னார் யா போவேன் அப்படின்னு. The only weak point இதுல பார்வதிக்கு என்னன்னா, Kamruddin will call and like if he's trying to convince her, இல்ல நீ வரணும் அப்படிலாம், because they are a hit pair அந்த மாதிரி. So that is the only weak point I feel where she will waver. That's my point. ஓகே. ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லி டிக்ளைன் பண்ணணும்னு சொல்றீங்களா? ஆமாங்க. ஓகே. ரெஸ்பெக்ட்ஃபுல்லி டிக்ளைன் பண்ணும். That is குட் my குட். it's my நன்றிகள் point. நன்றிகள் சந்தியா. எஸ் நந்தினி. டேய் நந்தினி தூங்கிட்டியாடா? எவ்வளவு நேரம்டா உன்னை கூப்பிடுறது? அடே நந்தினி.